கோவில்பட்டி அருகே இயற்கை வளம் செழிக்க வேண்டியும் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்பட்டு வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்ட விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடம்பூர் அருகே ஒட்டநத்தம் கிராமத்தில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு உள்ளிட்ட பல்வகை பயிர் பாதுகாப்பு மேலாண்மை கருத்தரங்கு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. UPL வேளாண் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் தென் மாநில விற்பனை பிரிவு தலைமை மேலாளர் சங்கமேஸ்வர் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு வர்த்தக பிரிவு தலைமை மேலாளர் AL ராஜசேகர், விற்பனை பிரிவு மேலாளர் ஷாம் செல்லதுரை, கோவை மண்டல வர்த்தக பிரிவு மேலாளர் கோபி கிருஷ்ணன், திருச்சி மண்டல வர்த்தக பிரிவு மேலாளர் பாலகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கருத்தரங்கில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு உள்ளிட்ட பயிர் வகைகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மேலாண்மை யுக்திகள், எதிர்கொள்ளும் சவால்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடலும் செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. இயற்கை வளம் செழிக்க வேண்டியும் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்பட்டு வண்ண வண்ண பலூன்கள் வானில் பறக்க விடப்பட்டு வேளாண் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிறைவாக பயிர் பாதுகாப்பு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள், கையேடுகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் UPL வேளாண் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவன களப்பணியாளர்கள் இளவரசன், சுந்தர்ராஜன், பெரியசாமி, தமிழ்ச்செல்வன், அயல்வேல், மோகன்குமார், பெர்லின், சந்தோஷ்குமார் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் விற்பனை முகவர்கள், திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நம்ம எல்லா உளுந்து விவசாயிகளும் நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு நம்ம அந்த பலூனை விடுறோமோ அது கடவுள் கண்டிப்பா அதை கேட்பாருன்னு ஒரு கான்செப்ட்ல நம்மளும் அந்த மாதிரி பண்ணிருக்கோம். நமக்கு மீறி ஒரு சக்தி கண்டிப்பா இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. இந்த சக்தி எப்படி பாக்குறோம்? இப்ப கோயில்ல சாமி கும்பிடுறோம், கோபுரத்தினுடைய பிரபஞ்சத்துக்கு நம்ம நம்மளுடைய பலூனை விட்டுறாதீங்க. கண்டிப்பா பலூன் கையிலே பிடிச்சிருங்க. நீங்க அதுவரையும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய எல்லா வழிவகைகளும் நீங்க பண்ணுறோம். அது எப்படியான மகசூல் இருக்கணும், இல்ல வீட்டுல ஒரு நல்ல ஒரு நீங்க நினைச்சிருப்பீங்க மகசூல் அதிகரிக்கணும், பல மடங்கு அதிகரிக்கணும், இல்ல வீட்டுல ஒரு நல்ல இது இருக்கணும். அந்த மாதிரி மனசுல நினைச்சிட்டு கடவுள்கிட்ட என்ன நினைக்கணும், ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 30 நொடிகள் நம்ம பிரார்த்திக்கலாம். பிரார்த்திச்சுட்டு நம்ம 5ல இருந்து 1 சொல்லுவேன், 5 4 3 2 1 சொல்லுவேன். 1 சொல்ற போது நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? ஒரு 30 செகண்ட் அப்படியே சைலண்டா மௌனமா இருக்கலாம். சரிண்ணே. இப்போ 5 4 3 2 1 சொல்லுவேன். 1 சொல்ற போது விடணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சார் ஒரு சின்ன கொஸ்டின் சார், அப்படியே உட்காந்துலாம். வெயிலுக்கு பாக்குறதா பாருங்க. இது பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க? என்னங்க இல்ல அப்ராக்சிமேட்டா எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போகும். நீங்க ஒரு கையில விட்டு பிடிச்சிருந்த பலூனு 10 கிலோமீட்டர் ஹைட் போகுமா? தேனியில் நவசபாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தேனியில் செயல்பட்டு வரும் நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதேபோல் ராணுவ வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்தனர். மேலும் சாதனையாளர், எழுத்தாளர்கள், சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களை தொடர்ந்து பாலபிரசாத் சிற்றுரையாற்றி சிறப்பித்தார்கள்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரிமா சங்கம் சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சின்ன கொசப்பலம் ஊராட்சியில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தி விழா நிகழ்ச்சிக்கு லயன்ஸ் கிளப் சங்க தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். வட்டார தலைவர் மேரி செல்வம் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வெங்கடேஸ்வரன், தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ், விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியம், சங்க நிர்வாகம் சத்யபாலன், தமிழ்மொழி வளர்ச்சி செந்தில்நாதன், சமூக ஆர்வலர் சங்கர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் பொருளாளர் பாண்டியன் நன்றி உரை கூறினார். திண்டிவனத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் திண்டிவனத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட பொருளாளர் ரவி தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட தலைவர் சீனிவாசன் செய்திருந்தார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், ஒலப்பூர் வட்டார தலைவர் தங்கராசு, திண்டிவனம் நகர செயலாளர்கள் வெங்கட்ராவ், மோகன், துணைத் தலைவர் ரங்கநாதன், நகர பொருளாளர் வெங்கடேசன், ஒலப்பூர் இளைஞரணி தலைவர் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் ஓங்குக, பெருந்தலைவர் காமராஜர் என்புக ஓங்குக, பெருந்தலைவர் காமராஜர் என்புக ஓங்குக, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்புக ஓங்குக, பத்மஸ்ரீ தீவனூரில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி கொடியை மாநில தலைவர் ரங்கபூபதி அவர்கள் ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் தீவனூரில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் கொடியை மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ரங்கபூபதி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ஓபிசி மாவட்ட தலைவர் முப்பலி கோவிந்தன் தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் புலிமணி, வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் மதன், காங்கிரஸ் நிர்வாகிகள் சாரம்குமார், அன்பழகன், கணேசன், சதீஷ், டேவிட், ராமானுஜம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் புகழ் ஓங்குக, இந்திய சுதந்திரம் பெற்ற மகாத்மா காந்தியின் புகழ் ஓங்குக, மகாத்மா காந்தியின் புகழ் ஓங்குக, காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்க, காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்க, காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்க, மகாத்மா காந்தியின் நாமம் மகாத்மா காந்தி நாமம் வாழ்க, மகாத்மா காந்தி நாமம் வாழ்க. திண்டிவனத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய அரசின் அவதூறு பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் பாத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அலங்கரிக்கப்பட்ட காந்தியடிகளின் சிலைக்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் அவதூறு பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் காந்தி சிலையிலிருந்து காமராஜர் சிலை வரையில் நேரு வீதி வழியாக ஊர்வலமாக சென்றனர். அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராகவும் மதவாதத்திற்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் குலாம் மொய்தீன், நகர தலைவர் விநாயகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நகர தலைவர் அருமையண்ணன் விநாயகம் அவர்களும், வட்டார தலைவர்கள் செல்வம், பொன்ராஜா, வளர்த்திடுவோம் வளர்த்திடுவோம் சகோதரத்தை வளர்த்திடுவோம். இளத்தலைவர் ராகுல் காந்தி விருத்தாச்சலம் காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறைக்கும் இடையே நடக்கும் பனிப்போர் அடிமைப்படுத்துவதாகவும் அசிங்கப்படுத்துவதாகவும் அராஜகம் செய்வதாகவும் விருத்தாச்சலம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் புலம்பல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஐயனார் தெருவில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டார். அவ்வாறு புறப்பட்டவுடன் காவல்துறையினர் ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறி தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் சந்துரு என்பவர் தனது மேல் அதிகாரியான காவல் உதவி கண்காணிப்பாளர் கிரியா சக்திக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து விருத்தாச்சலம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனிடம் கொடுத்தார்.
அப்போது தொலைபேசியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் காமராஜர் சிலை வரை ஊர்வலம் கண்டிப்பாக செல்வோம் என்றும், நீங்கள் என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட தயாரானார். அதனைத் தொடர்ந்து நேரில் வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிரியா சக்தி ஊர்வலம் செல்லக்கூடாது என்று கூறிய போது காவல்துறையினர் அராஜகம் செய்வதாக சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். மேலும் காவல் உதவி கண்காணிப்பாளர் வழக்கு பதியப்படும் என்று கூறியதால் நீங்கள் வழக்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தனது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக கடைவீதி பாலக்கரை வழியாக சென்று காமராஜரின் சிலைக்கு மாலையிட்டார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் எங்களை அடிமைப்படுத்துவதாகவும் அவமானப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இதேபோல் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கேட்டு இதே ஐயனார் கோவிலில் உள்ள காந்தி சிலையிலிருந்து மகிழா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் அசினா சையத் தலைமையில் பெண்கள் ஊர்வலமாக புறப்பட்ட போது அப்பொழுதும் காவல்துறையினர் ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறி தடுத்து நிறுத்தியதால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் கடைவீதியில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலம் செல்ல முற்படுவதும் உரிய அனுமதி பெறவில்லை என்று கூறியும் பொதுமக்களுக்கு இடையூறாக ஊர்வலம் செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் தடுத்து நிறுத்தும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருவதால் காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பனிப்போர் தொடங்கிவிட்டதாகவும், திமுகவின் கூட்டணி கட்சி என்ற பெயர் மட்டும்தான் உள்ளது, ஆனால் துளியும் விருத்தாச்சலம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரையோ நிர்வாகிகளையோ காவல்துறையினர் மதிக்கவே இல்லை என்பதுதான் விருத்தாச்சலம் நகரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எப்படி சார் அது என்ன நியாயம் இது? என்ன வகையில் ரைட்டு? ஒரு தேசிய கட்சி எதுவுமே பண்ணி சொல்லி விட மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நியாயம் இது? என்ன சட்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எங்களுக்கு சட்டத்தோடுமே தெரியாதா? கட்சி சுதந்திர போராட்டத்தில் இருந்த கட்சி ஒரு நடைபயணம் போறது கூட நீங்க இது என்ன இல்லையா சொல்லுங்க? எந்த வகையில ரைட் இது? இல்ல சார், இது எந்த வகையில இவ்வளவு ஆர்குமெண்ட் அவசியம் இல்லையா? இது ஆர்குமெண்ட் அவசியம் இல்லையா? இது சார் இந்தியா பொறுத்தவரை கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. போனா வாங்க சார், நீங்க வந்து இது அராஜகமா பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. நான் என்ன சொல்றேன், அப்புறம் எதுக்கு இது பண்ணிட்டு? அப்ப இது என்ன கொஞ்சம் பிரியங்கா காந்தி சும்மா முடிச்சு தள்ளிட்டு வந்தீங்கன்னா என்ன ஒன்னத்துக்கு ஊத்தங்கரை ஒன்றியம் அத்திப்பாடி ஊராட்சியில் பொதுமக்களே இல்லாத கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் அத்திப்பாடி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் 20க்கும் குறைவான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியின் கணக்கு எதுவும் மக்களின் மத்தியில் காட்டவில்லை. கணக்கு காட்டுமாறு கேட்ட பொதுமக்களிடம் காட்ட முடியாது என்று ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் குமார் மிரட்டும் தோரணையில் பதிலளித்தார். கிராம சபை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வட்டார ஒன்றிய மேற்பார்வையாளர் கலந்து கொண்டார். அவரிடம் பொதுமக்கள் அவர்களின் குறைகளை கூறும்போது அவர்களிடம் கிராம சபை கூட்டம் முடிந்தது, அறையிலிருந்து அனைவரும் வெளியே செல்லுங்கள் என்று ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் வெளியேற்றினார்.
இதற்கு காரணம் அரசு வழங்கும் இலவச வீட்டிற்கு பணித்தள பொறுப்பாளர் மூலம் 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை வசூல் செய்தனர். அதன் சம்பந்தமாக இளைஞர்கள் கிராம சபை கூட்டத்தில் கேட்பதற்கு இருந்ததாகவும் அதற்காக விரைந்து கண்துடைப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு முறையான அழைப்பு இல்லை, விளம்பரம் செய்யவில்லை என்றும் முறையாக அழைப்பு விடுத்து கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சாயத்துல இருக்கிற யாருக்கு வேணுமோ ஃபர்ஸ்ட் இடத்த காரணம் சோறு சோறு போட்டாதான் சாப்பிட தட்டுல சோறு போட்டாதான் சாப்பிட முடியும். சோறு பண்ண சோறு பண்ண எந்த இடத்துல சோறு பண்ண சாப்பிட முடியும்? அத்திப்பாடி பஞ்சாயத்துல உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாள் ஒன்றியத்தில் உள்ள செங்குறிச்சி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் 7 ஊராட்சிகள் இணைக்கப்படுகிறது. பாண்டூர், ஆர் குப்பம், எடைக்கல், நகர் மன்னார்குடி, செங்குறிச்சி, காட்டு நெமிலி, MS தக்கா, மூலசமுத்திரம் ஆகிய ஊராட்சிகள் இணைக்கப்படும் நிலையில் செங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் செங்குறிச்சி கிராமத்தை இணைக்கக்கூடாது, இந்த கிராமம் வாழ்வாதாரத்தில் பின்தங்கி உள்ள கிராமம் என்றும் விவசாயத்தை நம்பியுள்ள கிராமம் என்றும் நகராட்சியில் இணைத்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காது என்றும் ஏரி வேலைகள் மற்றும் மின்சார பிணைவு மற்றும் இன்னும் பல சலுகைகள் கிடைக்காது என்றும் பொதுமக்கள் அனைவரும் கோஷங்கள் எழுப்பி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3ஆம் தேதி செங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு மனு அளிக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உளுந்தூர்பேட்டை நகர பாதையில் அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பகுதியில் அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை 24 வார்டு பகுதியில் உள்ள அனைத்து அதிமுக கழக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் துரை, ஒன்றிய கழக செயலாளர் மணிராஜ், அதையூர் சுப்ராயன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் கனகவல்லி தேசிங்கு, ராஜா, நகர துணை செயலாளர் கோபால் மற்றும் நகரம், ஒன்றியம், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலெக்டர் கேட்டேன், வந்தேன், செஞ்சோம். நமக்கு என்ன இருக்கு? ஊர் நன்மைக்காக பார்த்தா பேசுறாங்கன்னா, ஊர் நன்மைக்காக பேசுறாங்களா? வாய் தர்றாங்களா? யாரும் வாய் தர மாட்டோம். நமக்கு என்ன இருக்காங்க? மக்கள் கஷ்டப்பட்டு நமக்கு என்ன இருக்கு? நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்றோம், செய்யறோம். ஊர்ல பெரிய மனுஷன் 4 பேர் பேசுறீங்களா? நான் சும்மா ஒரு ஆசத்தோர்னா உடனே எல்லா கட்சியும் ஒரு மீட்டிங் போட்டேன். மீட்டிங் போட்டு கருத்து கட்டோம். மணி பெருசாமி, மணி இளையவா கிடையாது, இளையவா கிடையாது. அண்ணாமலை தங்கவேல், ரத்தமானி சக்கரை, தேசிங்க, ரீதா, ரீதா, நல்ல தங்கம், நல்ல தங்கம், நல்ல தங்கம், நல்ல தங்கம். திட்டக்குடி அருகே கண்டமத்தான் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கண்டமத்தான் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்
சி.வி. கணேசன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல், கிராம வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல், கிராம ஊராட்சியின் முந்தைய ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து ஒப்புதல் அளித்தல், முந்தைய ஆண்டின் கிராம ஊராட்சி கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஒப்புதல் அளித்தல், தூய்மை பாரத இயக்கம், HIV விழிப்புணர்வு உறுதிமொழி, நியாய விலை கடையில் சீரான உணவுப் பொருட்கள் வழங்கும் நடவடிக்கை எடுத்தல், முதியோர் ஓய்வூதியம், ஊனமுற்றோர்களுக்கான ஓய்வூதியம் பெற்றுத்தருதல் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன. ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் அனைத்து குழந்தைகளையும் சேர்ப்பது, அவர்களின் வருகை மற்றும் பள்ளிகளின் வளர்ச்சி ஆகியவை குறித்து கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதில் கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரண்யா, விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முகமது மற்றும் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா, ஊராட்சி மன்ற தலைவி சசிகலா, ஊராட்சி செயலாளர் முத்தழகன் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இதில் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். அப்பா வந்து 80% டெண்டர்ஸ் அப்பா வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து கந்தமத்தான் வாங்க, இது வந்து மக்களும் சரி, இருக்க தலைவரும் சரி, பஞ்சாயத்து செக்ரட்டரியும் சரி, எல்லாரும் வந்து ஒரு முனைப்பாக வந்து வேலை செய்கிறாங்க. நல்லா வந்து ஒரு இந்தியாவிலேயே எல்லா கடனையும் மாநிலங்கள்லாம் தள்ளுபடி பண்ண ஒரே முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். தள்ளுபடி பண்ணிட்டு கொஞ்சம் பணம் நீந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த பணத்தை என்ன பண்ணி யோசனை பண்ணி நம்முடைய தங்கைகள் லோனுக்கு அப்ளை பண்ணா அழைக்க வேண்டியதே இருக்காங்க. ஒரு 4 மாசமாவது அலைய வேண்டியதா இருக்கு. அலைஞ்சாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தவங்களுக்கு கம் பண்ணாதான் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு பணமே வருது. 2 வருஷமா தான் அவங்க கூட வந்து